Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி பார்க்க போறோங்க. பஞ்சாமிர்தம். பேருக்கு ஏத்த மாதிரி இது உண்மையிலேயே ஒரு அமிர்தம். இது நம்ம மலைவாழைப்பழம் யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படினா இன்னும் சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. நம்ம கிடைக்காத பட்சத்துல இந்த மாதிரி நல்ல கனிந்த வாழைப்பழமா எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த பஞ்சாமிர்தம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 5 பழம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தை எடுத்துர்க்கேன். தேங்காய், நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், தேன், நெய், கற்கண்டு, பேரிச்சம்பழத்தை நான் பொடியா நறுக்கி எடுத்துர்க்கேன். தேன் சுத்தமான தேனுங்க. தேங்காய் ஒரு இளம் பதமான தேங்காய் எடுத்துர்க்கேன். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். பெரிய மிக்சிங் பவுல்ல வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம மலைவாழைப்பழத்தில் செஞ்சால் நல்லது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா மலைவாழைப்பழத்தில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. இன்னொன்று மலைவாழைப்பழத்தில் செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சாமிர்தம் சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. அதில் நீர்த்தன்மை கம்மியாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக பஞ்சாமிர்தம் கெட்டு போகாது. இப்போ எல்லா பழத்தையும் நல்லா மசிச்சுக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு மசிச்சுக்கோங்க. அடுத்து நாட்டு சர்க்கரை, கற்கண்டு, ஏலக்காய் தூள். நான் ஏலக்காய் தூள் நாட்டு சர்க்கரை போட்டு பொடிச்சதுனால இந்த கலர்ல இருக்கு. அடுத்து தேங்காய், பேரிச்சம்பழம், தேன். முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான தேன் கிடைச்சிச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நெய். அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பஞ்சாமிர்தம் சித்தர்கள் காலத்துலேருந்தே நமக்கு யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குது. நம்ம அதை சொல்லி தெரியணுன்றதில்ல, அவ்வளோ நல்லது. ஸோ அதை நீங்கள் வெளியில் வாங்குறதோட வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக கூட இருக்கும். அவ்வளோதாங்க, பிசைஞ்சு எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான பஞ்சாமிர்தம் தயார். அப்பன் அவர்களை பற்றி கேள்விப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தேங்காய் வாழைப்பழத்தோட மகிமை தெரிஞ்சிருக்குங்க. பஞ்சாமிர்தங்களில் தேங்காய் போடுறதுனால வாழைப்பழமும் தேங்காயும் சேர்ந்து உங்களுக்கு சுவையும் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு சத்துக்களும் அதிகம். இந்த தேங்காய் இளம் பதமான தேங்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சுவை கூடுதலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.